காசா பகுதியில் இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல்களை தொடங்கி இன்றுடன் ஒரு மாதமாகிறது. இஸ்ரேலிய விமானப்படையின் போர் விமானங்களும் தாக்குதல் ஹெலிகாப்டர்களும் காசா பகுதியில் தாக்குதல் நடத்தும் போது அவர்கள் பயன்படுத்தும் ஆயுதங்கள் எவை என்ற விஷயத்தில் அதிரகசியம் காப்பது இஸ்ரேலிய விமானப்படையின் வழக்கம். அது எதிர்பார்க்கப்படக்கூடியதே. அதுவும் இஸ்ரேலிய விமானப்படையின் தாக்குதல்களில் வெளியே சொல்லப்படாத சில ஆயுதங்கள் இருப்பதால் அந்த விஷயத்தில் அதிஜாக்கிரதையாக உள்ளார்கள். இஸ்ரேலிய விமானப்படை அனைவரும் பார்க்கும் விதமாக புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிடும் போது கடும் தணிக்கை செய்தே அவற்றை வெளியிடுவார்கள். இன்று இஸ்ரேலிய விமானப்படை அவர்களின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் தாக்குதல் ஹெலிகாப்டர்களில் ஒன்றின் புகைப்படத்தை வெளியிட்டது. அதில் எழுதப்பட்டிருந்த வாசகங்களில், நாம் காசா போர் முனையில் தொடர்ந்து செயற்பட்டு களத்தில் உள்ள தாக்குதல் விமானங்களோடு தோளோடு தோள் நின்று தாக்குகிறோம் என்று எழுதப்பட்டிருந்தது. புகைப்படத்திலிருந்து அந்த ஹெலிகாப்டரை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. அது AH-64D அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர். அந்த புகைப்படத்தில் ஒரு வித்தியாசமான அல்லது வழமைக்கு மாறான விஷயம் ஒன்று இருப்பதை நாம் அவதானித்தோம். அது பற்றி சரியாக ஆய்வு செய்ய நேரம் கிடைக்கவில்லை. அதனால் இஸ்ரேலிய விமானப்படையின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் இருந்த AH-64D அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டரின் புகைப்படத்தை டவுன்லோட் செய்து கொண்டோம். சிறிது நேரத்தின் பின் தற்செயலாக அதே பதிவை பார்க்க நேர்ந்தது. அப்போது ஒரு விஷயத்தை கவனித்தோம். இஸ்ரேலிய விமானப்படை அதிலிருந்த புகைப்படத்தை மாற்றிவிட்டார்கள். புதிய புகைப்படத்தில் இருந்ததும் அதே AH-64D அப்பாச்சி ஹெலிகாப்டர் தான். கிட்டத்தட்ட அதே கோணத்தில் மேலேறுகிறது. ஆனால் முதல் புகைப்படத்தில் நாம் அவதானித்த வித்தியாசமான அல்லது வழமைக்கு மாறான விஷயம் புதிய புகைப்படத்தில் இல்லை. ஆஹா, முதல் புகைப்படத்தில் வெளியே காட்டக்கூடாத ஏதோ ஒரு விஷயம் வெளியே தெரியும் விதத்தில் இருந்ததை கவனிக்காமல் பதிவேற்றம் செய்துவிட்டார்கள். இட்ஸ் a சோஷியல் மீடியா ஸ்லிப் அப். அதை புரிந்து கொண்டு உடனே புகைப்படத்தை மாற்றிவிட்டார்கள். இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் இஸ்ரேலிய விமானப்படை பதிவேற்றம் செய்த புதிய புகைப்படம். முதல் புகைப்படத்தில் இருந்த அதே AH-64D அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர் தான். இந்த ரக ஹெலிகாப்டர்களை இஸ்ரேலிய விமானப்படை சராஃப் என்ற பெயரில் அழைக்கிறார்கள். சராஃப் என்றால் ஹிப்ரு மொழியில் பாம்பு என்று அர்த்தம். ஹெலிகாப்டரின் வலப்புறத்தில் 2 ஏவுகணைகள் பொருத்தப்பட்டிருப்பது தெரிகிறது அல்லவா? புகைப்படத்தில் இருந்து அந்த ஏவுகணைகளையும் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறது. அவை அமெரிக்க தயாரிப்பு ஹெல்ஃபயர் ஏவுகணைகள். வானிலிருந்து தரைக்கு ஏவப்படும் ஏவுகணைகள் இவை. ஹெல்ஃபயர் ஏர் டு கிரவுண்ட் மிசைல்ஸ். சரி, இஸ்ரேலிய விமானப்படை முதலில் பதிவேற்றம் செய்து நாம் டவுன்லோட் செய்த புகைப்படத்தை பார்க்க வேண்டாமா? இப்போது நீங்கள் திரையில் பார்ப்பதுதான் இஸ்ரேலிய விமானப்படை முதலில் பதிவேற்றம் செய்த புகைப்படம். அதே AH-64D அப்பாச்சி தாக்குதல் ஹெலிகாப்டர், அதே ஹெல்ஃபயர் ஏவுகணைகள், எதிலும் மாற்றமில்லை. இப்போது அந்த ஏவுகணைகளை நன்றாக கவனியுங்கள். மேலேயுள்ள ஹெல்ஃபயர் ஏவுகணையில் 3 மஞ்சள் பட்டிகள் உள்ளன. 3 yellow bands. கீழே உள்ள ஹெல்ஃபயர் ஏவுகணையில் ஒரு சிவப்பு பட்டி உள்ளது. இப்போது இஸ்ரேலிய விமானப்படை பதிவேற்றம் செய்த புதிய புகைப்படத்தை மீண்டும் பார்க்கிறோம். மேலே உள்ள ஹெல்ஃபயர் ஏவுகணையில் 3 மஞ்சள் பட்டிகள், கீழே உள்ள ஹெல்ஃபயர் ஏவுகணையில் 2 மஞ்சள் பட்டிகள். படத்தை மாற்றியதன் அர்த்தம் இப்போது புரிகிறதா? ஹெல்ஃபயர் ஏவுகணையில் ஒரு சிவப்பு பட்டி, தட்ஸ் 1 ரெட் பேண்ட் இருப்பதை அவர்கள் காட்ட விரும்பவில்லை அல்லது மறைக்க விரும்புகிறார்கள். சரி, இந்த பட்டிகளுக்கு என்ன அர்த்தம்? ஏவுகணைகளில் இந்த பட்டிகள் அல்லது பேண்ட்ஸ் அலங்காரத்துக்காக போடப்படுவதில்லை. அமெரிக்க தயாரிப்பு ஏவுகணைகளில் போடப்படும் மஞ்சள் பட்டிகள் உயர் வெடிப்பொருட்கள், அதாவது ஹை எக்ஸ்ப்ளோசிவ் என்பதை குறிக்கிறது. பட்டிகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அதில் உள்ள வெடிப்பொருளின் அளவும் அதிகரிக்கும். இது ஒரு வழமையான நடைமுறை. நான் சுமார் 25 ஆண்டுகளாக இராணுவ விமானங்கள் மற்றும் ஆயுதங்களை அவதானித்து வருகிறேன். ஆனால் இதுவரை எந்த ஒரு அமெரிக்க தயாரிப்பு ஏவுகணையிலும் சிவப்பு பட்டியை கண்டதில்லை. அதன் அர்த்தம் என்னவென்றால், ஒரு சிவப்பு பட்டி, தட்ஸ் a ரெட் பேண்ட் போடப்பட்ட அந்த ஹெல்ஃபயர் ஏவுகணையில் வழமைக்கு மாறான ஏதோ ஒரு வெடிப்பொருள் உள்ளது. அதனால்தான் இஸ்ரேலிய விமானப்படை ஒரு சிவப்பு பட்டி இருக்கும் ஹெல்ஃபயர் ஏவுகணையை வெளியே காட்ட விரும்பவில்லை அல்லது மறைக்க விரும்புகிறார்கள். பொதுவாகவே இந்த ஹெல்ஃபயர் ஏவுகணைகள் எல்லாமே AGM-114 ரகம்தான். அவற்றை வேறுபடுத்துவது 114 என்ற இலக்கத்தை அடுத்து வரும் எழுத்து.
AGM-114K, AGM-114M, AGM-114N என்று பல வெவ்வேறு வகைகள் உள்ளன. அவற்றின் வெளியுருவத் தோற்றம் ஒரே மாதிரியாக இருக்கும். வேறுபடுத்தி பார்க்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் உண்டு. உதாரணமாக AGM-114K என்பது ஆன்டி-ஆர்மர் மிசைல், கவச எதிர்ப்பு ஏவுகணை, கடின இலக்குகளை தாக்கும் ஏவுகணைகள். AGM-114M என்பது லைட் ஆர்மர்ட் மிசைல், மென்மை இலக்குகளை சாஃப்ட் டார்கெட்ஸை தாக்கும் ஏவுகணை. அவை அடிப்படை ஏவுகணைகள். வேறு சில அதிசிறப்பு ஏவுகணைகளும் உள்ளன. உதாரணமாக AGM-114N என்பது ஒரு வில்லங்க ஏவுகணை. இது ஒரு கட்டடத்தின் ஒரு மாடியை முழுமையாக அழித்துவிடும். அந்த மாடிக்கு மேல் மாடியிலும் பாதிப்பு இருக்காது, கீழ் மாடிக்கும் பாதிப்பு ஏற்படாது. கட்டடம் உறுதியாக இருந்தால் மேல் மாடி கீழே வராது. ஏவுகணையின் சிவப்பு பட்டி என்றால் அது தெர்மோபாரிக் மிசைலாக கூட இருக்கலாம். அதாவது அது வெடிக்கும் பகுதியில் உள்ள ஆக்சிஜனை முழுமையாக உறிஞ்சி அதீத வெப்பத்தை வெளியிடும் ஏவுகணையாக இருக்கலாம். சுரங்கப்பாதையின் வாயில் எங்கே என்று தெரிந்து அந்த ஏவுகணையை ஏவினால் சுரங்கப்பாதைக்குள் சுவாசிக்க ஆக்சிஜன் இருக்காது. காசாவில் நடப்பது சுரங்கப்பாதைகளை குறிவைக்கும் போர் என்பதால் அதற்கு ஒரு வாய்ப்பு உள்ளதையும் மறுக்க முடியாது. போர் என்றாலே இப்படித்தான் இருக்கும்.